ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு முடி வெட்டி அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஏடிஎம்க்கு தான் போகிறோம் காசு எடுக்கிறதுக்கு. அங்கே போனால் சரியான கூட்டம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காசு எடுக்கிறதுக்கு. இந்த ரோடு கிராஸ் பண்ண தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அப்புறம் காசு எடுத்துக்கிட்டு அப்படியே பொடி நிறையா கிளம்பியாச்சுங்க எங்கள் சுற்றி இருக்கிற இடத்துக்கு. அப்புறம் நான் வாய்ஸ் இது தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் அடுத்த வீடியோவிலேருந்து மாற்றிக்கிறேன். நம்ம நேரத்துக்கு என்னென்னு தெரில, ஒரு பஸ்ஸு கூட வர மாட்டேங்குதுங்க. பஸ் வந்தால் கூட அதில் ஏறி போயிடலாம். நம்ம அந்த பரிமல் போகிறோம், ஏறிந்திருக்கலாம், விட்டாச்சு. சரி விடுங்க, நாங்கள் நடந்தே போயிடுவோம். சித்தி ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. வாங்க உள்ளே போய் ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே அங்கே பாருங்கள் காய்ஸ், ஒரு மங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுக்கு முடி வெட்டதாங்க. நாங்கள் வந்திருக்க கடை பேர் கர்நாடகா சலூன். கர்நாடகா சலூனுக்கு பக்கத்துலேயே ஒரு கேரளா சலூனும் இருக்குது. அங்கே போய் பார்த்தா கடையில் யாருமே இல்லைங்க. அப்புறம் சரி கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், டைம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருந்த கடைக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும். கர்நாடகா சலூனுக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு அமுதம் டீ கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் டீ குடிக்கிறதுக்கு. அங்கே போய் 2 டீ, 2 பஜ்ஜி, வடை எல்லாம் அது ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன கடை தான். அப்படியே அந்த கடையை சுற்றி பார்த்துட்டு, இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆள் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அடுத்த ஆள் குறுக்க ஓடுறாரு. அடுத்து அப்படியே நடந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். வர்ற வழியில் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே பாரா ஜம்ஜம் பிரியாணி அப்படின்னு. அதுக்கு என் தம்பி வாயை மூட்டு வரியாணி, ரோட்டை பார்த்து போறியாணி அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டான் என்ன. அப்புறம் அடுத்து எங்கே போனோம் பார்த்திங்கன்னா, சஞ்சுக்கு February 24 வந்து பர்த்டே வருது. அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனோம். அது பிடிக்கல. அங்கே போனால் எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. எந்த ட்ரெஸ் எடுத்து போட்டாலும் பிடிக்கலங்கிறான். கலர் வந்து பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்ட்டான். பர்த்டேக்கு யாராவது பிளாக் கலர் போடுவாங்களாடான்னு கேட்டால் எனக்கு பிளாக் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே அடங்க. அங்கே போய் கடையில் ஒரு இடத்துல நிற்கலை. அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் சறுக்கி விளையாண்டுக்கிட்டு மாமனும் மாப்பிள்ளையும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குதிச்சுக்கிட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு அவனுக்கு பிடிச்சது பிளாக் கலர்லேயே வாங்கி கொடுத்தாச்சு. அதையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் மாமனுக்கு மாப்பிள்ளைக்கும் வீட்டில் போடுற மாதிரி மாற்றுக்கு போட்டுக்கிற மாதிரி பார்த்தோம். டிஷர்ட்டும் ட்ரௌசரும் ட்ராயரும். அது பார்த்தா ஒரு டிஷர்ட்டு 400-500ங்கிறாங்க. அதனால் அப்புறம் அதை பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு. வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடையோட பேர் வந்து மகாலட்சுமி கடைக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் எப்பவும் போகிற தீபம் வந்து மூடி இருந்துச்சு. அந்த கடையே எடுத்துட்டானுங்க, காலி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த கடைக்கு தான் போனோம், அந்த கடையை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து சலூனுக்கு வந்தாச்சுங்க. அந்த சலூன் வந்து எங்கள் அப்பாவுக்கு இவங்க வந்து ஃப்ரெண்டாம். அதனால் எப்போவுமே இங்கே தான் வந்து முடி வெட்டுறதுக்கு வருவாங்க என் தம்பிக்கு. அப்புறம் இங்கேருந்து முடி வெட்டிட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் சக்கரவள்ளி கிழங்கு விட்டாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி அப்படின்ட்டு அது மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் பூக்கடையெல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்து எனக்கு சஞ்சுக்கு பர்த்டேக்கு வாட்ச் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் விளையாட்டு ஜாமான் தான் வாங்குறதுக்கு போனோம். அப்புறம் கடைசியாக ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்க தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்த கடையில் வடகம், கேழ்வரகு, அப்புறம் இன்னும் நிறைய அரிசிலாம் வச்சுருந்தாங்க. கருப்பரிசி, ராகி, அதெல்லாம் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஆனால் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே பேக்கரிக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக. அங்கே போய் பார்த்தாலும் சரியான கூட்டம். என்ன
1/2 கிலோ மிச்சரும் உருளைக்கிழங்கு லேஸும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. வெஜ் ரோல் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு பில் பே பண்ணிவிட்டு. அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் கொடுக்குறது. ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன்.